கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய சமயத்திற்கேற்ற வார்த்தை நிகழ்ச்சியில கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொண்டதான வார்த்தை ஏசாயா 35 அதிகாரம் 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அங்கலாய்ப்போடு திகைப்போடு ஒரு பயத்தோட காணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் நான் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன், எப்படி முன்னேறி செல்ல போகிறேன், இந்த காரியத்திலிருந்து எப்படி வெளியே வரப்போகிறேன் என்று சொல்லி ஒரு பயம், ஒரு நடுக்கம் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறதான வார்த்தை, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, நிந்தைகள் உண்டு, ஆனாலும் கலங்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்றளவும் அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது அவர் இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிறதான காரியம், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? என்ன ஒரு தேவைகள் பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இந்த சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை நிகழ்ச்சியில கர்த்தர் இந்த நாளில நீர் எங்களோடு பேசி இருக்கிறீங்க. எங்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே. திடப்படுத்துகிற தேவன் இயேசு கிறிஸ்து, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நீர் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திடப்படுத்தும்படியாக, உற்சாகப்படுத்தும்படியாக, நம்பிக்கையை கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. சத்ருவானன் கொண்டு வருகிற எல்லா பயமுறுதலுக்கும் விலக்கி சத்துருக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணியை கர்த்தர் நீர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.